நான் தான் உங்கள் சக்தி ஃபிஷர்மேன். இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த போயாரில் போய் மீன் பிடிக்க போகிறோம். இந்த நம்ம தம்பி தான் மீன் வலை இலக்கி மீன் பிடிக்க போகிறாப்புல. லீவ் டயத்தில் இதுதான் நம்மளுக்கு வேலை. ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து போய் வலை விட போகிறோம் கடலில். தம்பி இல்லைடா, நம்ம இப்போ வந்து வலை போட போகிறோம். போட்டுட்டு வலையை இலக்கிக்கிட்டே போக போகிறோம். பாருங்கள். பிடிச்சிட்டு வா மீனை. நாங்கள் இப்படி கரவழியை வலை இலக்கிட்டு திரும்ப அடித்து கலைப்போம். இந்த பார்வழியை சவுண்டுக்கு, மீன் கலைக்கிற சவுண்டுக்கு போய் வலையில் போய் மீன் மாட்டும். வலையை இலக்கி முடிஞ்சிட்டோம். காவி போட்டாச்சு. அடையாளம் இதை பார்த்து இதை எடுத்து தான் நாங்கள் அப்படியே வலையை பிடிச்சிட்டு போவோம். என்ன மீன் மாட்டுதுன்னு கடைசியில் பார்ப்போம். கரையில் தான் 1 ஹவர் கழித்து தான் நாங்கள் இந்த வலையை பிடிப்போம். 1 ஹவர் தண்ணியில் இருக்கும் மீன் மாட்டுற வரைக்கும். வலை இந்த தெரியுதா, ஒரு போயா தெரியுதா இருக்குது. இப்படி பற்றிக்கிட்டே அங்கே வரைக்கும் போயிட்டு அப்புறம் நாங்கள் திரும்ப வந்து இந்த வலையை பிடிச்சிக்கிட்டே போவோம். என்ன மீன் மாட்டியிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மீன் கலைக்க போகிறேன். வலையை ஃபுல்லாக கிளச்சி முடிச்சிட்டோம். தண்ணியில் ஃபுல்லாக இறங்கி இந்த கம்பை வச்சு பாரில் குத்துனதை பாருங்கள். அப்படியே குத்திருக்கோம். 1 ஹவர் ஆயிடுச்சு. நீ நாங்கள் போய் வலையை போய் பிடிக்க போகிறோம். மீன் என்ன மீன் மாட்டுதுன்னு பாருங்கள். வலையை பிடிச்சிட்டோம் பாருங்கள். என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம்.
அடையாளத்தை அவுத்து இங்கே பின்னாடி வச்சுருவோம். வலையை பிடிச்சி போடுறோம். ஃபுல்லாக பாசி அடிச்சு போச்சு வலையில். ஒரு மீன் மாட்டிருக்கு. மீன் பேர் சொல்லும். கிளிங்கா மீன் மாட்டிருக்கு. கிளிங்கா நண்பர்களே, அடுத்த ஒரு மீன் கலவாய் மீன். எக்ஸ்போர்ட் கலவாய் மீன். ஊடக மீன். தேகனிப்பாறை. இன்னொரு மீன். ஊடகம். பார் கொழுவிருச்சு வலையில். இப்போ நான் தண்ணிக்கு நம்ம இங்கே தட்டி எடுக்க போகிறேன். தட்டியாச்சு. மீன் அப்படியே மாட்டியிருக்கு. மதன மீன். இதுதான் பாரில் கொண்டு போய் மாட்டிக்கிச்சு. போடு. அடுத்த மீன். அடுத்து மதன மீன். ரெண்டும் ஒரே மீன். அடுத்து வந்து ஓரா. ஓரா மீன் மாட்டி இருக்கு. குத்துனா கடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு அப்படி இருக்கும். இந்த மீன் எடுத்தாங்க இழுத்து போடு. பாருங்க, ஓரா மீன் பொரிச்சா அப்படி தான் இருப்பாப்புல, டேஸ்ட்டாக இருக்கும். மதனம். மதனம் மீன் குழம்புக்கு தனி டேஸ்ட். இந்த பெரிய மீன் ஏதோ மாட்டிருக்கு. இப்படி பெரிய மீன். பால் சுறா ஒன்று மாட்டியிருக்கு நம்மளுக்கு. பால் சுறா மீன் ஒன்று மாட்டியிருக்கு. அப்பா, லக்கி பர்சன் நான். வாலன் எப்படி இருக்கு? காட்டு காட்டு, அது காட்டு. சுறா மீன் பார்த்துருக்கீங்களா? மீன் மாட்டியிருக்கு. பாசிக்கு தகுந்தாப்புல மீன் எடுத்துருக்கு. பாசி அடிச்சனால அந்த போட்டு மீன் கிடைக்கல. இந்த போட்டு மீன் மாட்டி மீன் கிடைக்கல. இந்த பாருங்க, ஊடகம். அடுத்த ஒரு மீன். ஊடகம் மீன். ஊடகம் பாருங்க நண்பர்களே. அடுத்து மதனம். மதனம் அப்பையில வந்த மீன். உரண்டை சொல்லுவாங்க. ஓரா வகையை சேர்ந்தது தான் உரண்டை மீன். அதெல்லாம் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடக்கு. அவ்வளோதான். ஒரு குழம்புக்கு மீன் பிடிச்சாச்சு. இது என்ன மீன்? பாறை மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது பாறை மீன். இன்னைக்கு ஒரு குடி குழம்பு, சுறா புட்டு எல்லாமே இருக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. கரைக்கு போகிறோம்.
இன்னைக்கு இப்பெல்லாம் வீடியோ எடுத்தவர் இவர் தான், வீடியோகிராஃபர். தம்பி வலிங்க படகோட்டி. இந்த கரவுளியை மீன் வலையை விட்டு மீன் பிடிச்சிட்டோம். ஒரு சுறா ஒரு 1.5 கிலோ மீன் கிட்ட பிடிச்சாச்சு. கரைக்கு போகிறோம். நம்ம கரை வந்து இந்த போய்ட்டு போய் உள்ளே போயிடலாம் கரைக்கு. உங்களுக்கு மீன் எல்லாத்தையும் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு. கரைக்கு போயிட்டோம். இறங்கு இறங்குடா. வலையில் நிறைய பாசி வேறு அடிச்சுக்கிச்சு, சிக்கிருச்சு. மீன் பிடிச்சிட்டோம்டா, நாங்கள் சுறா மீனே பிடிச்சிட்டோம்டா. இன்னைக்கு பிடிச்ச சுறா 1 கிலோ இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு மீன் ஏன்னுதா இதுதாங்க குடும்பத்தோட ஒப்புது. ஏய் அது இங்கே எங்கே குழஞ்சாச்சு? எங்கே காணும் மீனை காணும்? குழஞ்ச மீன் காலுக்குள்ள தான் இருந்துச்சு. ஒரு கிலோ சுறா மீன், 1.5 கிலோ ஊடகம், கிளிஞ்சான், மதனம்.